அன்புடன் அழைக்கிறோம். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி படிக்கக்கூடாது. அதாவது ஒவ்வொரு மாணவிகளும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு புக்லேயோ இல்லை ஏதாச்சும் ஒரு யூடியூப்லேயோ ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட்லேயோ படிக்கிறாங்க. படிச்சுட்டு சில பேர் ஃபார்மில் வச்சு சொல்கிறாங்க, சில பேர் ஷார்ட்கட்லேயே கொஞ்சம் லென்த்தியாக பண்ணுறாங்க, சில பேர் ஷார்ட்கட்டுக்கு ஃபார்மில் வச்சு சொல்கிறாங்க. அப்படிலாம் படிக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, புதுசாக படிக்கும்போது ஓகே நம்ம நல்லா தானே படிக்கிறோம் அப்படி நினச்சிட்டு போய் எக்ஸாமுக்கு போகும்போது டைம் பற்ற மாட்டுது. அந்த மாதிரி நிலைமை நிறைய பேருக்கு வருது. ஆனால் நம்ம ஒன்றுமே தெரியாமல் போகும்போது ஏதோ ஒன்று கற்றுக்குறோம், ஒரு இன்ஸ்டியூட்லேயே ஏதோ கற்றுக்குறோம். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம கற்றுக்குறோமா அப்படின்னா தெரியுது கிடையாது. புதுசாக தானே போகிறீங்க, அப்போ நீங்கள் ரெண்டும் இப்போ அடிபட்டாதே தெரியும், ஓகே இன்னும் நிறையா படிக்கணுமோ அப்படி தெரியும் இல்லையா. அவங்களுக்காக இந்த கிளாஸ். அப்போ எப்படி படிக்கணும் எப்படி படிக்கக்கூடாது ரெண்டுமே சொல்வேன். ஆக்சுவலாக இந்த கொஷினை பொறுத்து என்ன அப்படின்னா, a sum of rupees 9,600 ஒரு குறிப்பிட்ட முதல் தமிழில் கேட்குறாங்க, அதனால் தமிழில் சொல்கிறேன். ஒரு 9,600 முதல் வந்து 10,480 ரூபா மாறுது. அதாவது அமௌண்ட்டு வட்டி முதல், இது வந்து முதல், இது வட்டி முதல் சேர்ந்தது. எத்தனை பர்சன்டேஜ்? 9.25% பெறணும் ஒரு வருஷத்துக்கு. எத்தனை பர்சன்டேஜ்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன் எ சர்டைன் டைம். எவ்வளோன்னு கொடுக்கல, எத்தனை வருஷம்னு கொடுக்கல. அதே மாதிரி வாட் இஸ் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் த சம் ஆஃப் ருபீஸ் 8,400. இங்கே 9,600க்கு 10,480 அமௌண்ட். இப்போ இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். எவ்வளோ டைம் நம்மளை கொடுக்கல இல்லையா, எவ்வளோ டைம் கொடுக்கல அப்படின்னா இந்த ரூபாய்க்கு 8,400 ரூபாய்க்கு சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இங்கே 9.25 தானே, இங்கேயும் 9.25 தான். சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இங்கே எவ்வளோ டைமோ அதில் 0.6 டைம்ஸ் வந்து இந்த இல்லை. அப்படின்னா இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 8,400க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கொஷின் புரிஞ்சதா? இங்கே எத்தனை வருஷம் கொடுக்கல, இங்கே 10 வருஷம் அப்படின்னா இங்கே 0.6 × 10 6 இயர்ஸ்னு அர்த்தம். 100 வருஷம்னா 60 வருஷம்னு அர்த்தம். அப்போது நம்பர் ஆஃப் டைம்ஸ் டி அப்படின்னா டைம் சர்டைன் டைம் கொடுத்துருக்காங்க. இங்கே 0.6 டைம்ஸ், இங்கே என்ன இருக்கோ அதில் 0.6 இதுதான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நாம் என்ன செய்வோம், நார்மலாக இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு ஃபார்முலா போடாமல் செய்யவே மாட்டோம் நிறைய பேர். அந்த ஃபார்முலாலாம் போடக்கூடாது, கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 இயர்ஸ் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜில் என்ன வரும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 10% அப்படின்னா 2 வருஷத்துக்கு 20%. ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கணும். அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யறது அது ஒரு தெரிஞ்சால் போதும். ரைட், இப்போ நம்ம என்ன செய்யலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ரேஷியோ பார்க்க போகிறோம். இங்கே 9,600, இங்கே 10,480, இங்கே வந்து 8,400. அப்போ நம்மளுக்கு முதல் என்னன்னு பார்ப்போம். இங்கே எவ்வளோ முதலுக்கு 9,600, இங்கே முதல் வந்து 8,400. பிரின்சிபல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல நம்மளுக்கு. இங்கே எத்தனை வருஷம் எதுவும் கொடுக்கல. சப்போஸ் ஒரு 100 வருஷம்னு வச்சுக்கிறோமே, நம்மளா எடுத்துக்கிறேன். 10 எடுத்தாலும் 10 கொடுக்கல, 10 வச்சுக்கோங்க, 10 வருஷம் எடுத்துக்கிறோம். 10 வருஷம்னா இங்கே 0.6 × 10 வரும், 6ன்னு அர்த்தம். இப்போ கேன்சல் பண்ணுங்க, 0 0 கேன்சல். இங்கே 8 12 96, 7 12 84, திருப்பி 3 அடிக்கலாம், இங்கே 5 அடிக்கலாம். அப்போ ரேஷியோ என்ன வந்திருக்கும், 40:21. 40:21. இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட நம்பர் ஆஃப் டைம்ஸ். இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணுங்க. 10,480 இருந்து 9,600 கழிச்சா, இப்படிலாம் நான் கழிக்க மாட்டேன், உங்களுக்கு புரியுறதுக்காக செப்பரேட் பண்ணியிருக்கேன். செப்பரேட் பண்ண என்ன வந்துடும், இங்கே 14, அப்போ 8, அப்போ எவ்வளோ ரூபா, 880 ரூபா கிடைக்குது. இதுக்கு இன்ட்ரெஸ்ட். அப்போ இதுலேருந்து எதை மல்டி பண்ணால் 880 கிடைக்கும் அப்படின்னா
இன்ட்டு 22 22 மல்டி பண்ணால் 880. அப்போ இங்கே என்ன செய்யணும், அதே மாதிரி இங்கே 22 மல்டி பண்ணால் வரும். இப்போ நம்ம என்ன செய்வோம், 22 11, அப்போ 42 இப்போ நம்ம தெரியுமே, நம்மளுக்கு 11 × 42 நமக்கு என்ன தெரியும், 4 2 போட்டு 2 ஆட் பண்ணி ஒரு போட்டுருவோம். அப்போ இதை மல்டி பண்ணிங்க அப்படின்னா 462 வருது. அப்போ நம்மகிட்ட எங்கே இருக்குது 462, இதுதான். இது ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ்லாம் வராது, மெயின் எக்ஸாம் அந்த மாதிரி கொஸ்டின். மெயின் எக்ஸாம் வரும் இல்லையா, சிபிடி 2ல் வரும் இல்லையா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். அதுமாதிரி எஸ்எஸ்சிக்கு வரும் இல்லையா, இன்கம் டேக்ஸ் சென்ட்ரல் எக்ஸைஸ், அந்த மாதிரி சிபிடி 2 கொஸ்டின் மாதிரி இது ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ். இது புரிஞ்சதா? இதுவே இன்னும் சிம்பிள் பண்ண, இது ரெண்டு இப்படி மல்டிபிளாக பண்ணக்கூடாண்ணா, இது மல்டி பண்ண கூட தேவையில்லை. இப்போ யூனிட் கான்செப்ட் போடலாம். 1 × 2 என்ன வரும், 2 தானே இருக்குது. அப்போ யூனிட் பிளேஸ் எங்கே இருக்குது, இங்கே மட்டும் தானே இருக்குது, அதனால ஆன்சர் இது. அப்படியும் போட்டு போயிடலாம். அப்போது ஒரு சம்மை வந்து நார்மலாக போட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஷார்ட்கட் மெத்தடை போட்டுட்டு நீங்கள் இந்த யூனிட் கான்செப்ட் ஃப்ரம் த ஆன்சர் இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா தான் நீங்கள் வேகமாக போட முடியும். ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி பிஎன்ஆர் 500 ஃபார்முலா போட்டுட்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபார்முலா, காம்பவுண்டர்ஸ்க்கு ஃபார்முலா போட்டுட்டு, அப்போ சில பேர் என்ன செய்வாங்க, ஷார்ட்கட்டுக்கு 10 ஃபார்முலா 15 ஃபார்முலா மனப்பாடம் பண்ண சொல்லுவாங்க. அப்போலாம் மனப்பாடம் பண்ணி அப்படிலாம் பண்ணிங்கன்னா டைம் பத்தாது. இதையுமே உங்களுக்கு புரியலக்கத்தை ஒவ்வொன்றா நம்ம சொல்லிகிட்டே வரேன், இல்லைன்னா அதுலேயே அடித்து கொடுத்துக்கிட்டோம். நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியணும் என்ற அடிப்படையில் நான் சொல்லிட்டு வரேன். இதில் புரிஞ்சதா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஸோ நண்பர்களே, மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, நான் என்னுடைய உழைப்பு வந்து நிறையா பேருக்கு சென்று சேரணும் அடிப்படையில் நான் உண்மைக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு செகண்டுமே எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். சம்வாட் டைம் ரொம்ப ஷெடியூல் வந்து டைட்டாக தான் எனக்கு போயிட்டு இருக்கும். அந்த டயத்தில் உங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொன்னால் நீங்களும் என்ன செய்யணும், எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை உண்டு பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் ஓகே நம்ம நிறையா பேருக்கு நம்ம உதவி பண்ணுறோம் அப்படி ஒரு மனப்பான்மை வரும்போது இன்னும் நாங்கள் உழைக்க ரெடியாக இருப்போம். அதனால் மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே படிங்க. என்ன ஃப்ரீ ஆஃப் காசு தானே, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறோம். ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி, நாங்கள் எதுக்காக நான் பெல் பட்டன் கிளிக் பண்ணோன்னா, நாங்கள் போடக்கூடிய வீடியோ இம்மீடியட்டாக உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரணும். நீங்கள் திரும்பவும் அந்த படிக்க நினச்சிங்கன்னா பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் ஏதாச்சும் தோணுது, சொல்ல தோணுது. சில பேர் சொன்னாங்க, சார் கொஞ்சம் ஸ்லோவாக எடுங்க சார், கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குங்க. சில பேர் என்ன சொன்னாங்க, சார் சூப்பராக இருக்குது சார், ரொம்ப நல்லா புரியுது. நிறைய கமெண்ட்ஸ், பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறையா, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வெரி வெரி லெஸ். நெகட்டிவ் கமெண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி நல்ல கமெண்ட்ஸாக கொடுக்குறீங்க. நெகட்டிவ் கமெண்ட் வந்தாலுமே சொல்லுங்களேன், தவறு கிடையாது, திருத்துறதுக்கு ரெடியாக இருக்கும். உங்கள் மனசுக்குள்ள ஏதாச்சும் நெகட்டிவ் கமெண்ட் வருது, சாருக்கு இப்படி சொல்லணும் அப்படி நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். பாசிட்டிவ் கமெண்ட்டாக சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்காக எனக்குலாம் சில இதெல்லாம் கோபம்னா, சாதாரண ஒரு டான்ஸ் யாராச்சும் போட்டாங்களாக்கு போட்டு கமெண்ட்ஸ் போட்டால் மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ், அப்புறம் வந்து கமெண்ட் சப்ஸ்கிரைபர் லைக்கை பார்த்தா அது சும்மா 2 செகண்டு அந்த வீடியோ வந்துருக்கும். பார்த்தா கமெண்ட்ஸ் ஒரு 1000 2000 3000 லைக் வந்து ஒரு 1,00,000 இப்படி நிறையா இருக்கும். நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோம், ஏன் நீங்கள் பண்ணக்கூடாது? உங்கள் லைஃபுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்த கொஸ்டின் போகலாமா? இதில் டவுட் ஏதாச்சும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக ரெக்டிஃபை பண்ணப்படும். ஓகே, நெக்ஸ்ட் சம், த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் a sum of ₹5,500 15% per annum for 2 years. When the interest is compounded every 8 months, நார்மலாக நம்ம என்ன படிச்சிருப்போம், every 3 months, every 6 months, every 9 months அந்த மாதிரி படிச்சிருப்போம் இல்லையா? நம்மளுக்கு ஈஸியாக டிவைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே every 8 months கொடுத்துட்டான், அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். இப்போது பிரின்சிபல் என்ன அப்படின்னா 5,500, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன 15% per annum ஒரு வருஷத்துக்கு. நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன 2 years. அப்போ 2 yearsனா எத்தனை மாதம் பாருங்க, 24 months, ரைட்டா? 24 months. அப்போ ஒரு வருஷத்துக்கு 15%னா 12 மாதம் தானே ஒரு வருஷம். அப்போ 4 நாளாக பிரிச்சிங்கனாக்க ஒவ்வொரு 4 மாதத்துக்கு 5%. அப்போ 2 4 மாதம் தானே,
8 மந்த்துக்கு. அப்போது 10% பெர் 8 மந்த். ஒவ்வொரு 8 மாதத்துக்கும் 10% இன்ட்ரெஸ்ட். இதுதான் இருக்கிறதுலே முக்கியமானது. இதை தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா கணக்கு ஈஸியாக போட்டு போயிடலாம். எப்படி போடலாம்? இந்த ஃபார்முலா போடுவீங்களா? இந்த ஃபார்முலா போடாதீங்க, சரியா? சரி, இது எப்படி பண்ணிக்கலாம்? ஒவ்வொரு 8 மாதத்துக்கும் 10%. அப்புறம் இங்கே எத்தனை 8 மாதம் இருக்கு? 3 8 மாதம் இருக்கு. அப்போ பிரின்சிபல், நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. இதை வச்சு நீங்கள் கணக்கு செய்யணும். இதுக்கு அந்த ஃபார்முலா போடக்கூடாதுன்னு சொல்லியாச்சு, நம்ம போட்டோம் இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு 10%. ஒன்று பர்சன்டேஜ் வச்சுக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் இயர் 10%னா 10, செகண்ட் இயருக்கும் 10, இன்ட்ரெஸ்ட்க்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோப்பா? 1%. அப்போ டோட்டலாக 21%. தேர்ட் இயருக்கு 10% ப்ளஸ் இதுக்கு 10%, 2.1, ரெண்டையும் ஆட் பண்ணிங்கனாக்க 12.1. இப்போ டோட்டலாக எவ்வளோ? 33.1% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு புரியுறதுக்காக இந்த ஸ்டெப்ஸு. இல்லைன்னா நம்ம பார்த்தோன்னே ஒரு டேபிள் கொடுத்துருவோம். 10%, 3 வருஷமா 33.1 அப்படி சொல்லுவோம். பட் உங்களுக்கு புரியுறதுக்காக இந்த ஸ்டெப்ஸ், ரைட்? அப்போது நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இந்த 33.1% தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இதில் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ 5500ல் 33.1%, பர்சன்டேஜ்னா பை 100 போடுங்க. 2 0 அடிச்சிடலாமா? அடிச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ண அவசியம் கிடையாது. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. 1 × 5, 5 வருது. இங்கே பாயிண்ட் இருக்கு. அப்போ பாயிண்ட்ல கண்டிப்பாக ஆன்சர் இருக்கும். எங்கேயுமே பாயிண்ட் கிடையாது, 1 தவிர. அவ்வளோதான். நீங்கள் மல்டிபிள் ஆனாலுமே 5 தான், 0.5 வரும். 0.5 நம்மகிட்ட இருக்கு. இப்போ டெசிமலே வந்து நம்ம இங்கே பார்த்தோன்னே நம்ம டெசிமல் வரும்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? அப்போ எங்கேயுமே நம்ம டெசிமல் இல்லைன்னா அப்போ எது நம்ம டெசிமல் இருக்குது? இதுதான். நீங்கள் எல்லாத்தையும் போட்டு மல்டிபிள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சில பேர் என்ன செய்வீங்க? 331 55 இப்படி மல்டிபிள் பண்ணுவீங்க இல்லையா? இதெல்லாம் செய்யக்கூடாது. அப்போ இதையுமே வெகு சீக்கிரமாக போடலாம். ஒவ்வொரு ஸ்டெப்புமே உங்களுக்கு புரியுற மாதிரி போட்டிருக்கேன். இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? எனி டவுட்ஸ்? உங்களுக்கு பிடிச்சது, நான் நடந்தது பிடிச்சதுன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களுக்கு ஒருத்தர் உதவி பண்ணுறாரு, உங்களுக்கு ஒரு ஆள் உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, சார் எனக்கு வேலை கிடைக்கணும், யாராச்சும் எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு நினச்சிங்கனாக்க நீங்களும் ஒரு ஆளுக்கு உதவி பண்ணணும். என்ன உதவி? இந்த வீடியோவை நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி நிறையா, சார் ஒரு 2700 கிளாஸ் போட்டிருக்காரு நம்ம யூடியூப் சேனலில், நீங்கள் பாருங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், பிடிக்கலன்னு நீங்கள் சொல்ல வேண்டாம். நான் எடுக்கிறது உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்தவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு ஃபோன் பண்ணி கூட சொல்லலாம். பிடிச்சதா? மறந்துடாம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சம், a sum of money is accumulating at compound interest at a certain rate of interest. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கொடுக்கல, சம் ஆஃப் பண்ணி அந்த எவ்வளோ சம் ஆஃப் பண்ணி கொடுக்கல. இதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இன்ஸ்டெட் ஆஃப்னா அதுக்கு பதிலாக, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு பதிலாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு பதிலாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா, the interest for the first 2 years would be diminished. முதல் 2 வருஷத்துக்கு 70 ரூபா கம்மி ஆகுதான். முதல் 2 வருஷத்துக்கு 70 ரூபா கம்மி ஆகுதான். diminished by 70. and that for the first 3 years, முதல் 3 வருஷத்துக்கு 2013 ரூபா 50 பைசா, 213.5 rupees diminished. அப்படின்னா ஃபைண்ட் த சம், அந்த பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா மெயினாக ஷார்ட்கட் தெரியணும்.
இதுக்கு நார்மலாக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு ஒரு ஃபார்முலா போடுவோம், PNR/100. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு ஒரு ஃபார்முலா போடுவோம், PF 1+R/100 ஹோல் பவர் n. அமௌண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா, இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கனாக்க நம்ம ஷார்ட்கட்டில் வேகமாக செய்ய முடியாது, ரொம்ப ரொம்ப லென்த்தி ஆகும், 3 நிமிஷம் 5 நிமிஷம் கூட ஆகலாம். அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷார்ட்கட்டில் எப்படி போடுறது அப்படி தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 2800 வச்சுக்கோங்களேன், ஒரு 28,000 வச்சுக்குவோம். 28,000 ஏன் எடுத்துன்னு கடைசியில் சொல்கிறேன். இப்போ 28,000 பிரின்சிபல்னு வச்சுக்குவோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% அப்படி வச்சுக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் இயர் அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். ஃபார்முலாலாம் நான் போட மாட்டேன். ஃபார்முலா போடாமல் எப்படி செய்யறேன்னா ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னா இதில் 10% அப்படின்னா 2,800. அதையுமே நம்ம ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருவோம். 10/100லாம் போட்டுலாம் சொல்லி தர மாட்டோம். 10% 1 டிஜிட் பாயிண்ட் வச்சுக்கலாம் 10%. அப்போ 10% எவ்வளவு அப்படின்னா 2,800. அப்போ 5% எவ்வளவு 1,400. அப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல 1,400 இன்ட்ரெஸ்ட். எதுக்கு? செகண்ட் இயர்ல வாங்கின அமௌண்ட்டுக்கு அதே இன்ட்ரெஸ்ட் தான் 1,400 பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரே மாதிரி வரும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வட்டிக்கு வட்டி, இன்ட்ரெஸ்ட்க்கு இன்ட்ரெஸ்ட் போடணும். அப்ப இதுக்கு நீங்க என்ன செய்யணும் 5% கண்டுபிடிக்கணும். இதுக்கு 10% எவ்வளவு 140. 1 டிஜிட் பாயிண்ட் வந்தா 140. 5% எவ்வளவு 70. அப்ப 70. தேர்ட் இயர்ல நீங்க வாங்கின ரூபாய்க்கு 1,400 பிளஸ் இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஒரு 70, இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஒரு 70. அப்ப இதுக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன வரும் 10% அளவு 7, 5% அளவு 3.5. அப்ப 3.5. இப்படி தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வித்தவுட் ஃபார்முலால நாங்க இப்படி சொல்லி கொடுப்போம். சொல்லி கொடுத்தாலே இந்த ஷார்ட்கட் செய்ய முடியும். அப்ப இதுல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னாக்க இது மட்டும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 4,200 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், எல்லாம் சேர்த்தா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அது கிளியர் புரிஞ்சதா? இந்த ஃபார்முலா இல்லாம நம்ம போடக்கூடிய மெத்தட் இதுதான். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்க முதல் 2 வருஷத்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு பதிலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 70 ரூபாய் கம்மியாகுது, டிமினிஷ் ஆகுதுங்கிறாங்க. அப்ப என்ன இந்த 2 வருஷத்துக்கு என்னது இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்தா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்ப எவ்வளவு கம்மியாகுது 70 ரூபாய் கம்மியாகுதா? 70 ரூபாய் கம்மியாக இருக்காங்களா? 70 ரூபாய் கம்மியாகுது. அடுத்து 3 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இது ஃபுல்லா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இது எக்ஸ்ட்ரா இருக்குது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்தா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இது எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் ஆட் பண்ணாது 70 70 70 2,210 213.5. 3 வருஷத்துக்கு எவ்வளவு டிமினிஷ் ஆகுது 213.5. இப்போ உங்களுக்கு இந்த 28,000 ரூபாய் நானா எடுத்துக்கிட்டேன், எனக்கு தெரிஞ்சதுனால 5% நானா எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு புரியுறதுக்காக இவ்வளவு மெத்தட் இது அப்படியே வச்சுக்கிறோம். இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் செய்யக்கூடிய மெத்தட், ஷார்ட்கட் மெத்தட். நார்மல் மெத்தட் கிடையாது, ஷார்ட்கட் மெத்தட். இந்த கணக்குல இந்த பிரின்சிபலும் கொடுக்கல, பிரின்சிபல் தான் கேட்கறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல. நமக்கு எது கொடுத்துருக்காங்க இந்த 70 ரூபாய், அதாவது 2 இயர்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் இயருக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் தெரியாது, செகண்ட் இயருக்கு இதுல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் தெரியாது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியாது. ஆனா இந்த 70 ரூபாய் மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. தேர்ட் இயர்ல இந்த 1,200 இது எவ்வளவுன்னு தெரியாது, இந்த ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதாவது +70 +70 +3.5 கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த மட்டும் கொடுத்துட்டு எனக்கு பிரின்சிபல் என்னன்னு கேட்கறாங்க. அப்ப அதுக்கு எப்படி ஷார்ட்கட் போடுறது அப்படின்னா நாம பாருங்களேன், இங்க 3.5 இருக்கு இல்லையா, இந்த 3.5 எதனோட இன்ட்ரெஸ்ட், இன்ட்ரெஸ்டோடைய இன்ட்ரெஸ்ட் தான் இது. இந்த 70 ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சாதே 3.5 வந்துச்சு அதானே. அப்ப நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் இது எவ்வளவு தெரியாது, செகண்ட் இயர் இது எவ்வளவுன்னு தெரியாது,
இந்த 70 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ 2 வருஷத்துக்கு 70 ரூபா டிமினிஷ் ஆகுது. 3 வருஷத்துக்கு இது எவ்வளோன்னு தெரியாது வச்சுக்குருவோம். ஏன்னா ப்ளஸ் இங்கே ஒரு 70 ரூபா, இங்கே ஒரு 70 ரூபா, இப்போ 3.5. இந்த 70 ரூபா இந்த இன்ட்ரெஸ்ட்க்கு இன்ட்ரெஸ்ட், இந்த 70 ரூபா இந்த இன்ட்ரெஸ்ட்க்கு இன்ட்ரெஸ்ட், இந்த 70 ரூபா இந்த இன்ட்ரெஸ்ட்க்கு இன்ட்ரெஸ்ட், இந்த 3.5 என்னது இந்த 70 ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் 3.5. அப்போ இதெல்லாம் தெரியாத, இதெல்லாம் வேண்டாம். அப்போ என்ன செய்வோம்னா இந்த 3.5 என்னது 70 மாறுது. ரைட்டா? அப்போ இதோட எதை மல்டிபிள் பண்ண 70 மாறும்? 20 மல்டி பண்ணீங்கன்னாக்க இது 70 மாறிடும். இந்த 70 ரூபாய் எப்படி வந்துச்சு? இந்த இன்ட்ரெஸ்டோட இன்ட்ரெஸ்ட் தானே. அப்போ இதுல இருந்து ஒரு 20 மல்டி பண்ணா 2 4,400 வந்துருச்சா? இது ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட். நம்மளுக்கு பிரின்சிபல் தான் வேணும். அப்போ பிரின்சிபல் வேணும்னா இதை நம்ம என்ன செய்யணும்? 20 மல்டி பண்ணும். இப்போ 20 மல்டி பண்ணால் 2 14 2 8, இங்கே ஒரு 3 0. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ₹28,000 ஆன்சர். புரிஞ்சுதா? இதை போட்டது காரணம் என்னன்னா உங்களுக்கு புரியணும். அதே நம்பர் வந்தாதான் உங்களுக்கு புரிஞ்சுறக்காக நாம எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் எனக்கு தெரிஞ்சதுனால போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது தெரிஞ்சிச்சுன்னா இந்த மெத்தடு இதெல்லாம் செய்யாம இந்த மெத்தட்ல ஈஸியா நம்ம அடிச்சு போயிடலாம். இதுல புரிஞ்சதா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? வேகமா போறேன்னா சில பேர் சார் ரொம்ப ஸ்பீடா போறீங்கன்னு சொல்றீங்க. ஸ்பீடா போகல இல்ல? எஸ். ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. உண்மைக்கு ஒரு சூப்பரான சம். இந்த சம் என்னது? CPT2 சம், நாட் CPT1 கிடையாது. CPT2க்கு கேட்கக்கூடிய சம் தான் இது. நண்பர்களே, மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்க அதிகமா இந்த மாதிரி இன்னும் உங்களுக்கு உபயோகமா இருக்கக்கூடிய வீடியோஸ் கண்டிப்பா போடுவோம். கடுமையா உழைச்சிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்காக. நீங்க ஜஸ்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல சப்ஸ்கிரைப் பண்ணணும். இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிட்டு அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறந்துடாம எத்தனை பேர் பார்க்குறீங்களோ அத்தனை கமெண்ட் வரணும். அத்தனை கமெண்ட் வந்தால் தான் ஓகே நாங்கள் எடுக்கிறது உங்களுக்கு பிடிக்குதுன்னு அர்த்தம். கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுவீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? A money lender borrows money at 4% per annum. உண்மைக்கே அருமையான சம். CPT2 சம் தான். CPT2 or SSC main exams அந்த மாதிரி சம்ஸ். A money lender borrows money at 4% per annum. ரொம்ப கேர்ஃபுல்லா படிங்க. And pays the interest at the end of the year அப்படின்னு கொடுத்துட்டான். He lent, அதாவது ஒரு மணி லெண்டர் பணம் வாங்குறாரு, கடன் கொடுப்பவர் கடன் வாங்குறாரு. 4% இன்ட்ரெஸ்ட்க்கு வாங்கி he pay the interest at the end of the year. ஒரு வருஷம் கழிச்சு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடன் வாங்குறாரு. He lends, இவர் கடன் வாங்கிட்டு திருப்பி கடன் கொடுக்குறாரு. He lends it at 6% per annum. வாங்கினது 4%, கொடுத்தது 6%. 6% per annum at compound interest. ரொம்ப முக்கியமான வேர்டு, நான் கடைசியில் சொல்றேன். அடுத்து half yearly compound interest, compounded half yearly and receive the interest at the end of the year. ஒரு வருஷம் கழிச்சு 6 மாசத்துக்கு ஒருக்கா வட்டிக்கு விடுறாரு. இதுல கூட்டு வட்டி விகிதத்தில் விடுறாரு. In this way இப்படியே போச்சு அப்படின்னா he gained 104.5, அதாவது 104 ரூபா 50 பைசா ஒரு வருஷத்துக்கு அவருக்கு கெயின் லாபம் கிடைக்கும். அப்படின்னா the amount of money he borrows, அவர் எவ்வளவு ரூபாய் கடன் வாங்கினாரு அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாச்சு, இங்கே மொட்டை இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 4% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருக்காரா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருக்காருன்னு நம்ம ஒரு குழப்பம் வரும், கண்டிப்பாக வரும். ஏன்னா இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தானே சொல்லியிருக்காங்க.
அப்போ அப்படியே இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் அப்படின்னு ஒரு குழப்பம் வரும். ஏன்னா இங்கே வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் எந்த இதுவுமே சொல்லவே இல்லை. அப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் 1 இயருக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் இயருக்கு எப்பயுமே ஈக்குவலாக தான் இருக்கும். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. இட் மேபி சில பேருக்கு தெரியலாம், சில பேருக்கு தெரியாமல் போகலாம். அப்போ எப்பயுமே ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால இங்கே எந்த இன்ட்ரெஸ்ட்னு சொல்லாதனால நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்தாலும் தப்பு கிடையாது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா ஒன்று ஃபர்ஸ்ட் இயருக்கு சேம் தான். இது உங்களுக்கு புரிஞ்சதா? ஏன்னா இந்த இதில் தான் நிறைய பேர் குழப்பமாகி இதையும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதையும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வராமல் ரொம்ப டைம் எடுத்துக்குவாங்க. அதனால் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ என்ன மீனிங்? நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்தாலும் தப்பு கிடையாது. ரைட். அவர் வாங்கினது 4%. அவர் வாங்கினது 4%. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்குவோம் 4% ஒரு வருஷத்துக்கு. ஆனால் இவர் கொடுத்தது என்னது? 60% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம். இதுவும் பெர் ஆனம் தான். ஆனால் ஹாஃப் இயர்லி பேஸில் கொடுக்குறாரு. ஹாஃப் இயர்லி பேஸில் கொடுக்குறாரு. ஹாஃப் இயர்லி ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறாரு. அப்போ ஒரு வருஷத்துக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, 2 ஒரு வருஷம் வருமா? சரி, ஒரு வருஷத்துல 2 ஹாஃப் இயர்லி வருமா? ஒரு வருஷத்துல 2 ஹாஃப் இயர்லி வரும். அப்போ பிரின்சிபல் எவ்வளவுன்னு தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது? ஒரு வருஷத்துக்கு 6%னா அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 3% பெர் ஹாஃப் இயர்லி. 3% பெர் ஹாஃப் இயர்லி. எத்தனை ஹாஃப் இயர்லி? 2 ஹாஃப் இயர்லி. அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் இயர்லி 3%, செகண்ட் ஹாஃப் இயர்லி 3% பிளஸ் 3க்கு 3% 0.09%. அப்போ டோட்டலா இவருக்கு எத்தனை பர்சன்டேஜ்? 6.09% இவருக்கு கிடைக்குது. இன்னொரு ஆளுக்கு வட்டி விட்டார்ல, அப்போ எத்தனை பர்சன்டேஜ் வாங்குறாரு? 6.09% வாங்கிட்டு ஒரு வருஷத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்குறாரு? 4% கொடுக்குறாரு. அப்போ இவருக்கு எவ்வளவு கெயின் அப்படின்னா 6.09%லேருந்து 4% சப்ராக்ட் பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு எவ்வளவு? 2.09% இவருக்கு கெயின். 2.09% கெயின். நம்மளுக்கு பிரின்சிபல் தானே வேணும். அப்போ 2.09% தான் எவ்வளவு கெயின் நம்மளுக்கா? 104.50. அப்படின்னா 100% என்ன பார்த்தா போதும். இங்கே 2 டிஜிட் புள்ளி இருக்கா? இங்கே 2 டிஜிட் புள்ளி இருக்கு. அப்போ புள்ளி எடுத்துருங்க. மேலெங்கில் ஈக்குவலாக டிஜிட் வந்து ஈக்குவலாக இருந்தால் பாயிண்ட் எடுத்துடலாம். அப்போ 10450/209 × 100. இது ரெண்டையும் அடிச்சிங்கன்னாக்கும் 5 டைம்ஸ். அப்போ 5 இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 2 0. அப்போது ஆன்சர் என்ன அப்படின்னா 5000 rupees வந்து அவர் கடன் வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? உண்மைக்கு அருமையான செம்ம. சிபிடி 2 கேட்கலாம் அல்லது எஸ்எஸ்சி இன்கம் டேக்ஸ் சென்ட்ரல் எக்ஸைஸ் மாதிரி ஆஃபீஸர் கிரேட் கேட்கலாம். அந்த மாதிரி கொஸ்டின். ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஸோ மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். இதே மாதிரி இன்னமும் நிறையா வீடியோ வரும். இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோ போடுவோம். எதை பொறுத்து? உங்களுடைய ஆதரவை பொறுத்து. நீங்கள் எவ்வளோ பேர் ஆதரவு தெரிவிக்கிறீங்களோ அவ்வளவுக்கும் இன்னும் நிறையா வீடியோ வரும். நம்முடைய எய்ம் என்னதுன்னா ரயில்வேலையோ எஸ்எஸ்லையோ, அதாவது தமிழ்நாட்டில் உள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங்கில் தமிழர்கள் வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் மட்டும் உதவி செஞ்சால் பத்தாது, நீங்களும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணாதான் எல்லோருமே நம்ம வேலைக்கு வர முடியும். நண்பர்களே, நம்ம இன்ஸ்டியூட் மதுரை அண்ணா நகரில் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய பேர் சிற்றரசு. நான் ரயில்வேல ஸ்டேஷன் மாஸ்டர் ஒரு 23 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ விஆர்எஸ் கொடுத்துட்டு முழு நேரமாக நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் படிக்க விருப்பப்பட்டால் எங்கிட்ட ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. படிக்க விருப்பப்பட்டால் எங்கள் மதுரை இன்ஸ்டியூட்டில் வந்து தங்கி படிக்கலாம், வசதி உண்டு. இல்லை வாய்ப்பு இல்லை சார்
நாங்கள் நேராக தங்கி படிக்கிற மாதிரி எங்கள் சூழ்நிலை இல்லை, குடும்ப சூழ்நிலை, குழந்தைங்க இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் வச்சுருக்கோம். www.aimeelearn.com இந்த வெப்சைட் போனீங்க அப்படின்னா ஒரு சிறிய அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு அதுலேயே பே பண்ணிக்கலாம். பே பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், இம்மிடியேட்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இது வந்து ரிகார்டட் கிளாஸ், லைவில் வர மாட்டோம். ஆல்ரெடி நாங்கள் கிளாஸ் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த டைத்தை எடுத்து படிச்சுக்கலாம். அந்த மாதிரி கிளாஸில் எடுக்கிற மாதிரி அப்படியே எடுத்துருப்போம். ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தாராளமாக நீங்கள் அனுப்பிட்டு கேட்கலாம். இந்த மாதிரி வீடியோ போட்டே உங்களுக்கு அனுப்பிடுவோம். புரிஞ்சுதா? அதற்கு மேலே இதுலேயும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை பண்ண முடியாத பட்சத்தில் நாங்கள் யூடியூப் சேனலில் 2700 கிளாஸ் நம்முடைய எய்ம் கெரியர் இன்ஸ்டியூட் மதுரை யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இந்த யூடியூப் சேனலில் வந்து 2700 கிளாஸ் மேலே எடுத்திருக்கோம். அதுலேருந்து நீங்கள் நோட்டு போட்டு எழுதி ஒவ்வொன்றா தேடி பார்த்து எடுத்து எழுதுனீங்கனாக்கா அப்படி நீங்கள் பாஸ் பண்ணலாம். 3 வழிகள் இருக்குது. ஒரு வழி நீங்கள் நேரடியாக எங்கள் இன்ஸ்டியூட்டில் தங்கி படிக்கிற மாதிரி இருந்தால் தங்கி படிக்க வரலாம். இல்லை நம்ம யூடியூப் சேனல் ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, அதில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம யூடியூப் சேனலில் பார்த்து படித்து பாஸ் பண்ணலாம். எங்களுடைய மெயின் என்னன்னாக்க நீங்கள் எப்படி படித்தாலும் பாஸ் ஆகலாம். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம். அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துகிறோம். அனைவரும் யார் சிஸ்டமேட்டிக்காக உழைக்கிறீங்களோ அவங்க அனைவரும் பாஸ் பண்ணுறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.